மரிய கொரட்ரியின் வாழ்க்கை வரலாறு. இவர் 1890 ஐப்பசி மாதம் 16ஆம் திகதி பிறந்தார். இத்தாலியில் உள்ள கொர்னேல்டோ என்ற சிறிய கிராமத்தில் தனது பெற்றோருடன் வாழ்ந்து வந்தார். இவரின் தந்தை லூயிஸ் கொரட்ரி, தாய் அசுந்தா கொரட்ரி ஆவார். குடும்பத்தின் 7 பிள்ளைகளுள் இவர் 3வது பிள்ளை இவர் ஆவார். மரிய கொரட்ரிக்கு 6 வயதான போது இவரின் குடும்பம் பிலியானோ என்ற பகுதியில் குடியேறின. ஏழ்மையிலும் இக்குடும்பம் மகிழ்ச்சியுடன் இறைவனுக்கு மரியன்னைக்கும் உகந்த வாழ்வை வாழ்ந்தனர். நோய்வாய்ப்பட்டு இறந்து போன இவரின் தந்தை மரணத்தின் பின் இவர்களின் குடும்பம் பெரும் கஷ்டத்தை எதிர்நோக்கியது. தாயுடனும் இணைந்து குடும்பத்தை சிறு வயதிலும் பேணி காத்தாள். எல்லா சிரமங்களையும் தாண்டி மரிய கொரட்ரி தன்னால் முடிந்ததை செய்தார். கடந்து வந்த பாதை. தந்தையின் வயலில் தாயுடன் இணைந்து வேலைகளை செய்து பெரும் பணத்தில் தான் உண்ணாமல் சகோதரர்களுக்கு உணவளித்து வாழ்ந்தார். தந்தையின் இறப்பு நினைவு திருப்பலியை கூட நிறைவேற்ற முடியாத நிலையில் வீட்டில் குடும்பமாக தினமும் சிவமாலை செபித்தார்கள். இவரின் குணத்தை பாராட்டி பலரும் இவருக்கு உதவி வந்தனர். 1902ஆம் ஆண்டு முதல் நன்மையை பெற்றார். அப்போது அவருக்கு 12 வயது. இறப்பின் காரணம். இவரின் பக்கத்துக்கு வீட்டாரான குடும்பத்தை சேர்ந்த அலெக்சாண்டோ இவரை பலதரப்பட்ட கொடுமைகளுக்கு உட்படுத்தினார். ஒரு நாள் மரிய கொரட்ரி வீட்டில் தனியாக இருக்கும் வேளை வீட்டிற்கு வந்த 20 வயதான அலெக்சாண்டோ அவரை கடும் கஷ்டத்தை கொடுத்து 6ஆம் கட்டளைக்கு எதிரான பாவத்தை செய்ய தூண்டினான். அதனை தடுத்து அவர் என்னை பாவம் செய்ய இணங்க செய்தால் நீ நரகத்திற்கு போவாய் என்றார். அலெக்சாண்டோவின் கோபத்திற்கு உள்ளான மரிய கொரட்ரி கத்தியினால் கொலை செய்யப்பட்டாள். இறக்கும் வேளையில் தன்னை கொலை செய்த பாவியை கூட அவர் மன்னித்தார். இவர் 1902 ஜூலை மாதம் 6ஆம் திகதி இறைவனடி சேர்ந்தார். புனிதை என்ற பட்டம். குற்றவாளியான அலெக்சாண்டோவிற்கு 30 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இன்னி 11வது ஆண்டில் தூய மரிய கொரட்சி வெள்ளையாடை அணிந்து வெள்ளை நிற பூக்களுக்கிடையில் ஒரு பிடி கையளவு அள்ளி பூக்களை தனக்கு தந்ததாக அலெக்சாண்டோ சான்று பகிர்ந்தார். 1950ஆம் ஆண்டு பல லட்ச மக்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வின் போது இவருக்கு புனித என்ற பட்டம் வழங்கப்பட்டது. தனது பிள்ளை ஒரு புனித என்று கண்ணால் கண்டு பெருமைப்பட்ட முதல் தாய் அசுந்தாய் கொரட்சி ஆவார். இவர் இறந்த தினமான ஜூலை 6ஆம் திகதி இவரை நினைவு கூர்ந்து இவரின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். சிறை தண்டனை முடித்து தாய் அசுந்தா கொரட்ரியிடம் மன்னிப்பு கேட்ட தருணம். புனிதை மரிய கொரட்ரியிடமிருந்து பெரும் படிப்பினைகள். இறை தந்தையிடமிருந்து பெறப்பட்ட இவ்வாழ்வை இழந்து விடாமல் இறை தந்தைக்கு உகந்த வாழ்வை வாழ்தல். தான் நன்றாக இல்லை என்றாலும் தன்னை சுற்றி வாழ்பவர்களை வாழ வைத்தல். தனக்கு துரோகம் செய்தவரையும் மன்னிக்கும் மனப்பாங்கை வளர்த்து கொள்ளல். பொறுப்புகளை சரிவர நிறைவேற்ற பழகிக்கொள்ளல்.